Hi students, 10th English public exam உண்டான most important paragraph prose, poem and supplementary leads தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். டோட்டலாக நமக்கு பேராகிராஃப் மட்டுமே எழுதுனாலே நமக்கு எத்தனை மார்க் எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னா 28 மார்க் கேட்காங்க. அதாவது ப்ரோஸில் இருந்து உங்களுக்கு 2 பேராகிராஃப் எழுத போகிறோம், 4 கொடுத்து 2 எழுதுவோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போயத்தில் இருந்து 2 பேராகிராஃப் நினச்சிங்க அப்படின்னா எழுத போகிறோம். அடுத்ததாக சப்ளிமெண்ட் லீட்டரில் ஒரு பேராகிராஃப் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு எழுத போகிற பேராகிராஃபில் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்தெந்த பேராகிராஃப்லாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரோஸை பொறுத்தளவுக்கு முதல் 4 பாடத்தினுடைய பேராகிராஃபை படிச்சிருங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு 4 பாடம் படித்தா போதுமா சார் அப்படின்னா 90% ஃபஸ்ட்டு 4 பாடத்தில் இருந்தே உங்களுக்கு 2 பேராகிராஃப் கேட்டுருவாங்க. அடிஷ்னலாக ஒரு சப்போர்ட்டுக்கு வேணால் 5வது லெசனுடைய பேராகிராஃபை படித்து வச்சுக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் வீக் சவுண்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முதல் 4 பாடத்துக்கு உண்டான பேராகிராஃபை என்ன செய்யணும் அப்படின்னா படித்து வைக்கணும். சரிங்களா? ஸோ இதில் உள்ள பேராகிராஃப் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவே என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பேராகிராஃபை ஃபுல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தேவைப்பட்டால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. இல்லாட்டா உங்கள் ஸ்கூலில் ஸ்லோவான மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து படித்தாலும் ஓகே தான். ஆனால் ஃபஸ்ட்டு 4 பேராகிராஃபை என்ன செஞ்சுருங்க அப்படின்னா ஃபுல்லாக என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சிருங்க. ஓகேங்களா? நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 5வது பாடத்தினுடைய பேராகிராஃபும் சேர்த்து படிச்சிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம போயம் பேராகிராஃப் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னா அப்போ நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா போயத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு 4 இது கொடுத்துருப்பாங்க. அதாவது 2 பேராகிராஃப் கொடுப்பாங்க, ப்ளஸ் அதுக்கு அடுத்த ஒரு 4 லைன் கொடுத்து ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்டு, அலிட்ரேஷன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்போம். இது ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அட்டன் பண்ணலாம். அடுத்ததாக பேராப்ரேஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த 4ல் ஏதாவது 2 நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? என்னை பொறுத்தளவுக்கு எது தான் அட்டன் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரைமிங் வேர்ட், ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேஷன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இதை படிக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் என்னென்ன இருக்குது, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கண்டுபிடிக்க தான் கஷ்டம். என்னென்ன இருக்குன்னு ஒரு டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக 5 மார்க் என்ன செஞ்சலாம் அப்படின்னா வாங்கிடலாம். அடுத்து 2 பேராகிராஃப் கொடுத்து 2ல் ஏதாவது 1 எழுத போகிறோம். சரிங்களா? இந்த ரைமிங் வேர்ட், ரைமிங் ஸ்கீம் இது எழுதிட்டோம். அடுத்து 2 கொடுத்து 2ல் 1 எழுத போகிறோம். இப்போ அதை நீங்கள் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக முதல் 3 படித்தாலே போதுமானது. ஃபஸ்ட்டு 3 போயத்தினுடைய பேராகிராஃபை படிச்சிருங்க. நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு பேராகிராஃப் முதல் 4 போயத்தினுடைய பேராகிராஃபை படிச்சிருங்க. ஓகேங்களா? அதை படித்தாலே என்னது அப்படின்னா போதுமானது. அடுத்ததாக சப்ளிமெண்ட் லீடரில் அட்டன் பண்ணதுக்கு ஓவராலாக ஸ்டோரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுலேயும் மேக்ஸிமம் முதல் 3லேருந்து என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா கேட்டுருவாங்க. ஓகேங்களா? ஆனால் ஸ்டோரி எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த இது கேட்டாலும் எழுதக்கூடிய லெவலில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இருக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.